الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. கத்தீபுல் குர்ஆன் திருக்குரானை தனது பொற்கரங்களால் எழுதிய ஏஆர் அக்பர் அவர்களுடைய இல்ல திருமண நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் நெஞ்சார மனமாற வரவேற்று முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்திரிக்கை அழைப்புதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி பக்கத்தில் தங்கள் நல்வரவை நாடும் அப்படின்னு போட்டு முதல்ல மச்சான் பேரு, வீட்டில் மூத்தவங்க, அண்ணன் தம்பி, இப்படிலாம் முக்கியமான உறவுகளுடைய பெயர்களை நாம் பதிவிடுவது வழக்கம். ஆனால் இந்த பத்திரிகையில் உறவுகளினுடைய வரிசையில் ஒரு முத்திரை ஒன்று பதித்திருக்கும். அது எம்எஸ்கே உடைய லோகோ. இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைத்து சமுதாய மக்களுக்கும் அது என்னன்னு புரியணும். எல்லாரும் பத்திரிகை பார்த்துருப்பாங்க. இது என்னது மாமு மச்சான் வரிசையில் எம்எஸ்கேன்னு ஒரு லோகோ ஒன்று போட்டிருக்குதே, இது என்னன்னு கண்டிப்பாக கேள்வி கேட்பார்கள். அதாவது ஒரு மஸ்ஜிது சேவை குழு என்பது ஒரு கருத்தியல், ஒரு கருத்தை நாங்கள் மக்களுக்கு மத்தியில் பரப்பி கொண்டிருக்கிறோம். அந்த கருத்தியலை அடையாளமாக கொண்ட அந்த மஸ்ஜிது சேவை குழு சிம்பலை தன் உறவாக வைத்திருக்கிறார் நம்முடைய ஏஆர் அக்பர் அவர்கள். அப்படிங்கிறது மட்டற்ற மகிழ்ச்சியை எங்களுக்கு வழங்குகிறது. மஸ்ஜிது சேவை குழு என்பது எந்த விதமான ஒரு கருத்தை அது முன்னிறுத்துகிறது என்றால், அதாவது அடித்தட்டு மக்களின் மீது, ஏழை எளியோர்களின் மீது கவனம் செலுத்துவது, அக்கறை எடுத்துக்கொள்வது, குறிப்பாக இறை ஆலயங்கள் எங்கெல்லாம் இறைவனை வணங்குகிற செயல்கள் நடைபெறுகிறதோ அந்த ஆலயங்களில் எல்லாம் மக்களுடைய சேவை நடைபெற வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருத்து. இறை அருளால நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 51 மஸ்ஜிதுகளை சுற்றி வசிக்கின்ற ஏழை எளியோர்களுக்கு பல்வேறு உதவிகள் சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு சமுதாயம் ஒரே விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அது பண்பாடாக, கலாச்சாரமாக மாறிவிடும். அப்படி ஒரு கலாச்சாரத்தை மஸ்ஜிது சேவை குழு கொண்டு வந்திருக்கிறது. அது என்னவென்றால், இறை ஆலயங்களை சுற்றி வசிக்கின்ற ஏழை எளியோர்களின் மீது வசதி படைத்த சீமான்களுடைய கவனம் செல்ல வேண்டும், அக்கறை செல்ல வேண்டும். குறிப்பாக உணவு, மருத்துவம், இப்படி பல சேவைகளை செஞ்சுட்டு வரும்போது ஒரு முக்கியமான ஒரு சேவையைத்தான் விதைப்பதற்காக இந்த நன்னாள்ல மணமக்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க, ஒரு முன்னோடியான ஒரு சிறிய நிகழ்வு. ஆனால் பொதுவாகவே கல்யாணத்தில் எது செஞ்சாலும் அது காப்பி அடிக்கப்படும். கண்டிப்பா முதல்ல ஐஸ்கிரீம் ஒருத்தர் வச்சாரு, அதை பார்த்து ஐஸ்கிரீம் வைக்கலையா, யாரோ ஒருத்தர் டீ கொண்டு வந்து வச்சாரு, அப்புறம் டீ வைக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்டமா கூட்ட எல்லாருமே கூட்டணும்ல. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு ஐட்டத்தை புதுசா எங்க அக்பர் ராஜர் கூட்டி இருக்கிறாரு. அந்த ஐட்டத்தையும் எல்லாரும் காப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். அது என்ன அப்படின்னா, ஒரு சீமானுடைய திருமணம், ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கிற அதே நேரத்தில் அதே மேடையிலேயே யாராவது ஒரு ஏக்க பெரும்பிச்சு தனக்கும் ஒரு நாள் திருமணம் நடக்குமா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெண்ணுக்காக இங்கே ஒரு நன்கொடையும் வழங்கப்படுகிறது. இது சென்ற முறை ஒரு திருமணத்தில் நடந்துச்சு. இந்த முறை இந்த திருமணத்தில், இனி வரும் காலங்களில் மஸ்ஜிது சேவை குழு பங்கெடுக்கிற அனைத்து திருமணங்களிலுமே இப்படி வசதி படைத்த சீமான் திருமணம் நடத்துகிற அந்த வேளையிலே ஒரு ஏழையை பற்றி கவனம் செலுத்துகிற வகையில், ஒரு ஏழையின் குடும்பத்தை பற்றி அக்கறை எடுக்கும் வகையில் இதே மேடையிலேயே அந்த குடும்பத்திற்கு அந்த ஊரில் உள்ள மஸ்ஜிது சேவை குழு மூலியமாக நன்கொடை வழங்கப்படும். சரிங்க, இந்த நன்கொடையை கொடுத்துடலாம். அவங்க யாருக்கு கொடுப்பாங்க, எந்த தகுதி உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க, அது எந்த கேட்டகரி அப்படிங்கிறதா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்க எந்த கேட்டகரினா, முதல்ல இப்போ நன்கொடைய நம்ம தக்குவா மஸ்ஜித் சேவை குழுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அவருடைய முகல்ல அது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, கேட்கறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. மஸ்ஜித் சேவை குழுல ஒரு பழக்கம் கேட்கறவங்களுக்கு கொடுக்கறது இல்ல, தேடி போய் கொடுக்கறது. உதாரணமா ஒரு குடும்பம் ஒன்று இருக்கும், அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணும் வயதுக்கு வந்த நிலைமையில இருப்பாங்க. ஆனா எப்படி திருமணம் செய்ய போறனோ, சிங்கிள் மதரா இருப்பாங்க, வீட்டு வாடகையை கொடுக்க முடியாம இருப்பாங்க, உழைக்க முடியாம இருப்பாங்க, உறவுகளுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கும்,
பொண்ணு பார்த்தா பெருசாயிட்டே போகும், அவங்க உள்ளத்துல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கிறோம். திருப்பூர்ல அல்ல, தமிழ்நாட்டில் பல 1100 இடங்கள்ல நாங்கள் அதை பட்டியலிட்டு வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியுடைய வீட்டுக்கு போய் இந்த ஜமாத் சொல்லும், கவலைப்படாதமா, உங்களுக்குன்னு ஒரு தொகையை நம்ம ஏஆர் அக்பரை போன்றவர்கள் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு ஒரு தொகையை நாங்கள் ஒதுக்கி விடுகிறோம், நீ தைரியமா மாப்பிள பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதாங்க இதுல விஷயம். சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒரு தைரியம் வந்துடும், பரவாயில்ல நம்ம ஜமாத்துக்கு ஒரு ஃபண்ட் ஒன்று ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, நம்மளும் மாப்பிள்ளையை தைரியமா பார்க்கலான்னு பார்ப்பாங்க. சரி, பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபண்டை மணமகள் கையில கொடுக்க போறதில்ல, மணமகனுக்கு, அந்த பெண்ணை திருமணம் செய்கின்ற மணமகனுக்கு மகராக கொடுக்கப்படும். அந்த மணமகன் அந்த மணமகளுக்கு அதை மகராக கொடுப்பார். இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறேன். அந்த நன்கொடை மணமகன் மூலமாக மகராகத்தான் அந்த மணமகளுக்கு போய் சேரும். இப்ப எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த அவசியம் தேவைப்படுகிறது, இந்த மணமக்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு இந்த திருமண உதவிங்கிறது மிக முக்கியம், மிக அவசியம். எப்படி தேவைப்படுது? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இது கதையல்ல, நடந்தது. நான் சொல்ல போற அந்த சம்பவங்களை நீங்க உங்க வாழ்க்கையில உங்க அண்டை அயலாறுல பார்த்திருக்கலாம். ஒரு சாதாரணமா 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க, ஏவரேஜா, அவருக்கு ஒரு வயதான தந்தை, வயதான அம்மா இருக்கும். 5,000 ரூபாய்க்கு வீட்டு வாடகை, திருப்பூர் நிலவரம் 5,000 ரூபாய் வீட்டு வாடகை. அவங்க வாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். இப்ப மணமகள் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா, ஒரு ஊர்ல அந்த தந்தை போய் பள்ளிவாசல படுத்துக்கிறேன்ப்பா, நான் போய் பள்ளிவாசல படுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னுச்சு. அந்த அம்மா எங்க போய் படுக்கும்? அம்மா படுக்க முடியல. மருமக என்ன பண்ணிருச்சு, நீங்க நல்ல வீடு பார்க்குற வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்ட்டு போயிருச்சு. சவர்களே, 15,000 ரூபாய் சம்பளத்துல அவன் இன்னொரு வீடு பார்த்து, அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு, மனைவிக்கு தனக்கு ஒரு வீடை பார்த்து 2 வாடகையை கொடுத்து ஜமாளிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது மணமகனும் ஏழை, மணமகளும் ஏழை, அவர்கள் வாழ்க்கையை துவங்க வேண்டாமா? ஒரு வாழ்க்கையை துவங்கணும்ல, அவங்களுக்கு ஒரு ஃபண்ட் வேணாமா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நிதி நெருக்கடியில் இருக்கிறாங்க, ஒழுக்கமானவர்களாக இருக்கிறாங்க, உழைப்பாளிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையை துவங்குவதற்கு ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவசியமான தேவைகளான பொருட்களை வாங்கி அவர்கள் வாழ்க்கையை துவங்குவதற்கு தான் இந்த நன்கொடை. இது வரதட்சணையில ஊக்குவிக்கிறதுனா யாரும் சொல்லக்கூடாது, இது நன்கொடை வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு கேள்வி வரும், அவரே இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாரப்பா, அவருக்கு எதுக்குப்பா கல்யாணம்? அடுத்த ஒரு கேள்வி. கண்ணியத்துக்குரியவர்களே, இங்குதான் திருக்குரான் பேசுகிறது, இங்குதான் திருக்குரான் பேசுகிறது. சூரத்து நூர் 24வது சூரா 32வது வசனம். இவர் மணமகனும் ஏழை, மணமகளும் ஏழை, விடாதீங்க விடாதீங்க, ஏழை என்று சொல்லி அவர்களுக்கு திருமணம் செய்யாமல் விட்டு விடாதீர்கள். அந்த ஏழைகளுக்கு திருமணம் செய்து வையுங்கள். வசதி இல்லாத ஆணுக்கும் பெண்ணுக்கும் பணியாளர்களுக்கும் நீங்க திருமணம் செய்து வையுங்கள். அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. அவன் கொடையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கொடையாளன். ஆக ஏழை மணமகனையும் ஏழை மணமகளுக்கும் நாம திருமணம் செய்து வைப்பது என்றால் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்க்கையை துவங்குகிற அளவுக்கு ஒரு நன்கொடையை கொடுக்கணும். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ஏங்க அந்த நன்கொடையை மேடையில் வச்சு தான் கொடுக்கணுமா? நாங்க ரகசியமா கொடுப்போமே. ரகசியமா கொடுத்தா கண்டிப்பா நீங்க ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவிய ஒரு நன்மை தான் கிடைக்கும். ஆனா மேடையில வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கு வந்த அத்தனை பேர்த்துடைய மனசுலையும் நம்மளும் நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு திருமணம் நடக்கும் போது நன்கொடை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும் அல்லவா? அது ஒன்றல்ல, அது 1000 மடங்கு நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தரும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் திருமணங்களில் இந்த மஸ்ஜித் சேவை குழு 2 வகையான கலாச்சாரங்களை நாங்கள் கொண்டு வர ஆசைப்படுகிறோம். ஒன்று, சீமான்கள், வசதி படைத்த செல்வந்தர்கள் திருமணத்தை நடத்தும் போது அதே மேடையிலே ஒரு ஏழைக்கு ஒரு நன்கொடை வழங்குங்கள். இரண்டாவது, வலிமா விருந்து, வலிமான ரிசப்ஷன் விருந்து, மணமகன் வழங்குகிற விருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய வலிமா விருந்தில, ரிசப்ஷன் விருந்துல ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு
செல்வந்தர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டு சாப்பிட வைக்கக்கூடிய விருந்துதான் சபிக்கப்பட்ட விருந்து, வலிமாக்களிலேயே மிக தீய வலிமா என்று சொன்ன காரணத்தினால் மஸ்ஜித் சேவைக்குழு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது. உங்களுடைய வலிமா விருந்துல ஒரு 40 தேக்கு ஆக்குறீங்கன்னா ஒரு 2 தேக்க எம்எஸ்கே கொடுத்துருங்க, நாங்க பேக் பண்ணி கொடுத்துருங்க. நாங்க கொண்டு போய் அந்த ஏழை எளியோர்களுக்கு உங்களுடைய திருமணம் நடக்கிற வலிமா நடக்கிற அதே நாளிலே அதே ஏழைகளுக்கு அந்த உணவை கொடுத்து விட்டால் அவருடைய துவா வந்துடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அவசியம் ஏன் செய்யணும்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மணமகன் மணமகள் அவங்க நல்லபடியா வாழணும், நீண்ட உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும், சந்தோஷமா வாழணும், பேரம் பேத்தி கொள்ளு பேரன் எடுக்கணும். அதுக்கெல்லாம் ஆசீர்வாதமும் துவாவும் செய்யறதுக்கு தான் எல்லாரும் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். ஆனா இந்த துவாலேயே பெரிய துவா என்னன்னா, இந்த நன்கொடையை கொண்டுட்டு போய் ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுக்கும் போது அவர்களுக்கு வருகிற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு வருகிற ஒரு மன மகிழ்ச்சியும் அந்த துவா இந்த மணமக்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா அவசியம் உங்களுடைய இல்ல திருமணங்களில் இந்த 2 விஷயங்களை செய்யுங்க. ஒன்று, இந்த திருமணத்துக்கான நன்கொடையை கொடுங்க. 2, உங்களுடைய வலிமா விருந்தை மஸ்ஜித் சேவைக்குழுக்கு வழங்கி ஏழை எளியோருக்கு கொடுக்க செய்யுங்க. தமிழ்நாட்டில் இந்த 2 விஷயம் எங்க செய்யணும்னாலும் நாங்க தயார். எங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு 9842725780. நன்றி, மகிழ்ச்சி. இப்பொழுது நம்முடைய ஹத்தீபுல் குர்ஆன் ஏஆர் அக்பர் அவர்கள் அந்த நன்கொடையை ஒரு ஏழை எளிய பெண்ணுக்கு வழங்குகிற நன்கொடையை தக்வா மஸ்ஜித் சேவைக்குழு நிர்வாகத்தினருக்கு வழங்குவார்கள். அதை அந்த நிர்வாகிகளும் மஸ்ஜித் சேவைக்குழு பொறுப்பாளர்களும் பெற்றுக்கொள்வார்கள். டாக்டர் நஜீர் சாப் அவர்களையும் முஸ்தாக் பாய் அவர்களையும் அதே போல கலீல் பாய் அவர்களையும் வேற அந்த சேவைக்குழு பொறுப்பாளர்களும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ்.